வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விளவங்கோடு தொகுதி யாருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைந்து உள்ளார். மேலும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து உள்ளார். வருகின்ற லோக்சபா தேர்தலோடு விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுகிறதா, இல்லை என்றால் திமுக களமிறங்குகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய முடிவை எடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் தான் விஜயதாரணி. இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளு பேத்தி ஆவார். விஜயதாரணியின் குடும்பம் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியின் குடும்பம். விஜயதாரணி கடந்த 2011 முதல் முறையாக விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன்பின் 2016, 2021 ஆகிய ஆண்டுகளில் அந்த தொகுதியில் களமிறங்கி வெற்றி பெற்றார். தற்போது 3வது முறையாக அவர் விளவங்கோடு எம்எல்ஏவாக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் சமீபத்தில் அவர் பாஜகவில் இணைந்து உள்ளார். காங்கிரஸ் கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கூறிய அவர் பாஜகவில் இணைந்து உள்ளார். மேலும் அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்து உள்ளார். இதனால் விளவங்கோடு சட்டசபை தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதப்பட்டு உள்ளது. இதனால் வருகின்ற லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளது. இதில் பாஜக சார்பில் விஜயதாரணி வேட்பாளராக களமிறங்கலாம் என்றும் கோரப்படுகிறது. இத்தகைய சூழலில் தான் விளவங்கோடு சட்டசபை தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறதா, இல்லை என்றால் திமுக நேரடியாக களமிறங்க உள்ளதா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து உள்ளது. இந்த நிலையில் தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழுவை சேர்ந்த DR பாலு MP, அமைச்சர் KN நேரு ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் வருகின்ற லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக, காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட உள்ள தொகுதிகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அதே போல விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் பற்றியும் ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது விளவங்கோடு சட்டசபை தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் இந்த முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ளதாகவும், முன்னதாக ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா காலமானார். இதனையடுத்து அங்கு நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு வழங்கப்பட்டது. திருமகன் ஈவேராவின் தந்தையான EVKS இளங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் தற்போது விளவங்கோடு சட்டசபை தொகுதியையும் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.